நீரற்ற வெறும் வயலில் நேரடி விதைப்பு முறை எப்படி செயல்படுகிறது என்பதை புரிந்து கொள்ள பழைய முறையை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். பழமையான முறைப்படி நாற்றங்காலில் சில வாரங்கள் நீர் நிரப்பப்பட்டு பிறகு நாற்று பிடுங்கி நடப்படுகிறது. நெல் ஒரு நீர்சார் பயிராகும். அது அதிக நீரை தாங்கிக் கொள்ளும் தன்மை கொண்டது. களைகளை போக்கக்கூடியதும் பூச்சிகளை அழிக்கக்கூடிய பங்கினை நீர் செய்கிறது. 5 மாதங்களுக்கு பின் நெல் அறுவடை செய்யப்பட்டு அரிசியாக பயன்படுத்தப்படுவதை அறிவோம். ஆனால் இந்த வகையான சாகுபடிக்கு 1 கிலோ நெல்லுக்கு 5000 லிட்டர் தண்ணீர் தேவைப்படுகிறது. ஆனால் பஞ்சாபில் நீரின் அளவு குறைந்து வருவதால் இன்னும் 10 ஆண்டுகளில் நெல் பயிரிடுவதில் சிக்கல் ஏற்படும் நிலை ஏற்பட்டுள்ளது. இதற்கு மாற்று முறை ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இதன்படி நீரில்லாத வயலில் நெல் விதைக்கப்பட்டு பழைய முறைப்படியே அதிக மகசூலும் பெறும் முறையாகும். வேளாண் பணியாட்களுக்கான தட்டுப்பாடு நிறைந்த பஞ்சாபில் வேளாண் பணிகளை எந்திரம் செய்து வருகிறது. இந்த வகையான வேளாண் முறையை பின்பற்றுகிறவர்களுக்கு பஞ்சாப் அரசு ஒவ்வொரு பயிர்காலத்திலும் 1500 ரூபாய் உதவித்தொகையாக அளிக்கிறது.